இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் comparison operators. லாஸ்ட் வீடியோல பார்த்த arithmetic operatorல ஒரு ரெண்டு டேட்டாவை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி mathematical calculations பண்ணோம். இந்த comparison operatorல ஒரு ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்ணி அது ஈக்குவலா நாட் ஈக்குவலா கிரேட்டரா லெஸ்ஸா இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸை வச்சு அவுட்புட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு இன்டிஜர் வேல்யூ ரெண்டு வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் இன்ட்டில் a equal to 5 b equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுத்தை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அவுட்புட்ஸை. இதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே டைரெக்டாக நான் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் a equal to b-ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். இந்த மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல ஏவுக்கு 5 தான் வேல்யூ பிக்கு 3 தான் வேல்யூன்னு சொல்லி இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணும்போது இதுக்கு நடுவில் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். பியோடைய வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஈக்குவல் மென்ஷன் பண்ணி அதை அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ஈக்குவல் போடும் போது அதோட மீனிங் இந்த பின்ற வேரியபிளுக்கு 3-ஐ அசைன் பண்ணு அப்படின்ற மாதிரியான மீனிங்கில் போவோம். கீழே நம்ம இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்கோம். இந்த ரெண்டுத்தோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வரும், இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் நமக்கு வரும். அப்போது இந்த கொஷின் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் செக் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணும்போது டபுள் ஈக்குவல் போட்டு தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். சிங்கிள் ஈக்குவல்னால் அது அசைன் பண்ணுற மாதிரி போயிடும். டபுள் ஈக்குவல் அப்படி போட்டால் தான் இதோட மீனிங் கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருக்குது, ஈக்குவல் இல்லை. ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு ஃபால்ஸ். இதையே இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கண்டிஷன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவலான்னு நம்ம பார்த்தா மாதிரி நாட் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணணும். நாட் அப்படின்றத இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மென்ஷன் பண்ணி அடுத்தது ஈக்குவல் சிம்பிள். இதோட மீனிங் என்னென்னா நாட் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி. இதை ரன் பண்ணால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸு, ரெண்டாவது ட்ரூன்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வருது. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரேட்டர் ஏவை விட ஏ வந்து பியோட கிரேட்டரா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறோம். அடுத்தது லெஸ் தென். ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இங்கே இருக்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் வருது. இப்போ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண எல்லாமே சிங்கிள் கண்டிஷன்ஸ், ஈக்குவலா நாட் ஈக்குவலா கிரேட்டரா லெஸ்ஸா. இப்போ ரெண்டு காம்பினேஷனில் நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து பண்ண போகிறது என்னென்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகணும். கிரேட்டர் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டு சிம்பிள் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். இந்த ரெண்டுத்தில் எது சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலும் நமக்கு அதோட அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல். ஸோ அதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ். இப்போ ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்ணி நம்ம அதோடைய அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்.